வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார். நேற்று சட்டமன்றத்தில் பயங்கரமான பிரச்சனைகளை விவாதிச்சாங்க. அதில் கரூர் ரிலேட்டடாக முதலமைச்சர் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிநடப்பு செஞ்சு வெளியில் ப்ரெஸ் மீட்லாம் பயங்கரமாக கொடுத்துட்டு இருந்தார். இதை அரசியல் பண்ண வேணாம் அப்படின்னு முதல்ல சொன்னவர் இப்போ அதை மட்டுமே வச்சு அரசியல் பண்ணுறாரு. அதிமுக கட்சியை சார்ந்தவர் அவர் அப்படின்றதையே மறந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய்க்கு சப்போர்ட்டா போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இறங்கி அடிக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? உண்மையிலே இதை சில பேர் கூட கரூர் விவகாரத்தை சட்டமன்றத்தில் பேசணுமா அப்படின்னு ஒரு கேள்வி முன் வச்சாங்க. அது காரணம் என்னன்னா, தவேகா யாரும் அதில் உறுப்பினர் இல்லை, இன்னும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு. இது தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம், மிகப்பெரிய சம்பவம். ஒரு 41 உயிர்கள் அப்படின்ட்டு சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சிபிஐ விசாரணை தேவை, விசாரணைக்கான உத்தரவுலாம் கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக முதலமைச்சர் அதுக்கான விளக்கம் கொடுத்து சரியான ஒரு விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி எங்களை முதல்ல பேச வைங்க அப்படின்னு எடப்பாடி கேட்டுக்கிட்டாரு. எங்களை பேச வைங்க, அதுக்கப்புறம் முதல்வர் எதிர்கட்சி முதல்ல பேசட்டும், அதுக்கப்புறம் முதல்வர் விளக்கம் சொல்லட்டும் போது அதுக்கு சபாநாயகர் ஒத்துக்கலைன்னு நாங்கள் வெளிநடப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் பேசுறது கரெக்டான ஒரு விஷயம், பேசக்கூடிய ஒரு தான் சட்டமன்றத்தில். நீங்கள் பேசாமல் விட்டால் இன்னும் பெரிய விவாத பொருளாக மாறும் பேசுறது. நீங்கள் இன்னொரு வார்த்தை கரெக்டாக சொன்னீங்க. நீங்கள் அவர் அதிமுகவில் இருக்காரா தவேகாவில் இருக்காருன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அது காரணம் என்னன்னா, இன்னைக்கு அதிமுகவுக்கு பிஜேபி கூட்டணின்னு ஆயிடுச்சு. ஆனால் வருகிற 2026 எலெக்ஷனை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இளைஞர்களுடைய வாக்கு அதிகமாக பெற்றுள்ளதாக இன்று கருதப்படக்கூடிய, ஏன்னா அதை அர்ஜுனாவே சொல்லிட்டாரு, 27% எங்களுக்கான வாக்கு இருக்கு அப்படின்னு. அது போற இடம் பூரா ஒரு 5 இடத்துல பிரச்சார பயணம் பண்ணார் விஜய். ஒரு பெரிய எழுச்சியரும் கரூருக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இப்படி தொடர் போறான்னு தெரியல. குறிப்பாக இளைஞர்களுடைய வாக்கு, பெண்களுடைய வாக்கு தவேகா மீது, விஜய் மீது ஒரு பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகிறது. அது விஜய் தனியா நின்னா நிச்சயமா அது முதலமைச்சர்லாம் ஆக முடியாது. அது விஜய்க்கே தெரியும், தவேகாவினருக்கே தெரியும். அப்ப கட்சி கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம், கூட்டணி யார் கூட வைக்க போறாரு அப்படின்போது நீங்க திமுகவை எதிர்ப்பு அரசியல் பண்ணணும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்க கொள்கை எதிரி கூட நாங்க கூட்டணி வச்சுப்போம், அரசியல் எதிரியே இன்னும் பயங்கரமான அரசியல் எதிராக மாறியாச்சு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம். அப்படிங்கும்போது தவேகாவை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத மிக உறுதியா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதுலதான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் அதிமுகவை தாண்டி தவேகா அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. குறிப்பா வெளியே அவர் பேசின ஒரு விஷயம், கேட்ட ஒரு விவகாரம் அவரும் கேட்டாரு, பாஜகவிலிருந்து நயினார் நாகேந்திரன் கேட்டார். இந்த செருப்பு வீசப்பட்ட விவகாரத்தை ஏன் முதல்வர் சொல்லலை அப்படின்ற விஷயமா அவர் சொன்னார். அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கார் முதல்வர். அதாவது கூட்டத்தில் தண்ணி கேட்டு நிறைய பேர் மயக்கம் அடிச்சுட்டாங்க, தண்ணி கேட்டு இது பண்ணாங்க. அந்த தண்ணின்னு கத்துனப்போ யாரும் கண்டுக்கலன்னு உடனே விஜயோடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக அந்த செருப்பு வீசப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. திடீர்னு இப்ப என்ன சொல்றாங்க, 15 செருப்பு விழுந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டிவியில பார்க்கும்போது ஒரு செருப்பு தான் எடப்பாடியே சொல்லியிருக்காரு. டிவியில பார்க்கும்போது தான் நானும் பார்த்தேன்னாரு. அப்புறமா 500 போலீஸார் அது பாதுகாப்புக்கு இருந்தாங்க அப்படின்போது டிவியில பார்த்தேன், அந்த அளவு கூட இல்லைன்னு அவரும் சொல்றாரு. இதெல்லாம் மாரி நேற்று சட்டமன்றத்தில் நடந்த அந்த கூட்டத்தொடரில் தவேகாவை பத்தி 16 நிமிடம் முதல்வர் ஸ்டாலின் பேசினாரு. அது எந்த இடத்துல விஜய்ன்ற பேரை அவர் குறிப்பிட்டு பேசல. தமிழக வெற்றி கழகம் தவேகான்னு மட்டும் சொன்னார், விஜய்னு எங்கேயும் குறிப்பிட்டு பேசல. எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, திமுகவில் 2ஆம் கட்ட தலைவர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள், இவங்கெல்லாம் யாரும் அந்த கட்சியை பற்றியும் விஜயை பற்றி விமர்சிக்க வேணாம், எதுவும் பேச வேணாம்னு வாய்மொழி உத்தரவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு ஒரு தகவல் இருக்கு. இந்த சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறதாலே சார்? இல்ல பொதுவாக எதுவும் விமர்சனம் பண்ணாதீங்க. நீங்க அது கடந்து போயிடுங்க, நீங்க அதிகப்படியாக அதிகமாக இது பண்ணாதீங்க அப்படின்னு. இதோட காரணமா இருக்கலாம். சோசியல் மீடியாவில் அந்த அளவுக்கு எது வேணாலும் சோசியல் மீடியாவில் நீங்க தெரிக்கிற மாதிரி விஷயம் ஆயிடுச்சு, நீங்க எதுவும் விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு வாய்மொழி உத்தரவு கொடுத்ததாக ஒரு தகவல் இருக்கு. சார், அந்த செருப்பு வீசினதுக்கு, ஏன்னா அங்க இருந்தது எல்லாருமே விஜய் சாரோட தொண்டர்கள், ரசிகர்கள். அந்த செருப்பு வீசினதை பக்கத்துல இருக்க பார்த்துட்டு யாராவது ஒருத்தன் பார்த்துருந்தா கூட அவங்கள பிரிச்சு எடுத்திருப்பாங்க. ஆனா அத்தனை செருப்பு வீசப்பட்டும் எந்த ஒரு சலசலப்பும் இல்லை, எந்த ஒரு கைகலப்பும் ஆகல அப்படின்றதுதான் நம்ம திரும்ப அதுல பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்ல, இந்த செருப்பு வீசப்பட்டது யாருன்ற ஒரு விஷயம் இருக்கு சைமன். இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா கூட அங்க இருந்தவர்கள் தவேகா தொண்டர்கள் அப்படின்றத தாண்டி பொதுஜனம் நிறைய இருந்திருக்காங்க. ஆமா, நீங்க வீசினால் நமக்கு என்ன வந்ததுன்னு கூட அவன் கடந்து போயிருக்கலாம். ஏன்னா எல்லாம் பார்க்க எல்லாருடைய கவனம் விஜய் மேலதான் இருக்குது. குழந்தை குட்டியோட விஜய் தான் பார்க்க வந்திருக்காங்க. அப்போ கவனம் இருக்கும் பொழுது அங்க வீசினவங்க யாரு என்னன்னு தெரியல.
அது விசந்தி இவங்களா அவங்களா எதிர்கட்சி சதியா ஆளுங்கட்சி சதியா இதெல்லாம் விசாரணையில் தெரிய வரும். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அங்க முழுக்க தொண்டர்கள் இருந்திருந்தா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி சம்பவம் நடந்திருந்தா அவங்க சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அங்க பொதுஜனம் தான் அதிகமா இருந்தாங்க, பொதுமக்கள் தான் அதிகமா இருந்தாங்க. சார், நெப்போலியன் அவர்கள் வந்து திடீர்னு ஒரு இன்டர்வியூ, எதுக்குன்னு தெரியல, திடீர்னு வந்து தவேகா தலைவர் விஜயை வந்து பயங்கரமான தாக்குதல். அது வந்து நம்ம கேஷுவலாக வந்து ப்ரொஃபஷ்னலாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியல. நிறைய விஷயங்களை பற்றி அப்பா அம்மாவே கூட இல்லை, ஒய்ஃபு கூட இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருக்காரு. இது எதனால சார் திடீர் பாய்ச்சல்? இதில் ஒரு இன்டர்வியூ, ஒரு சேனலில் இன்டர்வியூ கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவில் வந்து பேசியிருக்காரு, வந்து இந்த ஸ்கைப் வழியாக பேசியிருக்காரு. ஆனால் கடுமையாக விஜயை வந்து தாக்கி பேசியிருக்காப்புல. குறிப்பாக வந்து எதுக்கு நீங்கள் வந்து அந்த ஒரு பவுன்சர்ஸோடு போனீங்க, நீங்கள் வந்து மக்களோட மக்களாக இருக்க வேண்டியது. ஆனால் குறிப்பாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நட்சத்திரம் அப்படின்னு சினிமா நடிகர்னாலே ஒரு நட்சத்திரம் வந்து ஒரு சில மணி நேரங்கள் தான் தெரிய ஆரம்பிக்கும், மற்ற நேரங்கள்லாம் தெரியாது. அதனால தான் வந்து மக்கள் மத்தியில் நட்சத்திரங்களுக்கு, நடிகர்களுக்கு ஒரு கிரேஸ் அதிகம். அப்படி ஒரு கிரேஸ்ல பார்க்க வந்தவங்க தான் நீங்கள் நடிகராக இருக்கிறீங்க, எப்போ அரசியல்வாதியாக மாறப்போகிறீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதுக்கு வந்து பவுன்சர்ஸ், உங்களுக்கு எதுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு, நீங்கள் மக்களுக்காக தான் பண்ணுறேன் அப்படின் போது எப்படி ஏன் இப்படியாப்பட்ட ஒரு ரோட் ஷோ நீங்கள் நடத்துனீங்க? லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஏன் பண்ணீங்க? நீங்கள் அப்படி மக்களுக்காக பண்ணுற நீங்கள் வந்து கன்னியாகுமரியிலேருந்து கோட்டை வரைக்கும் வந்து நடந்து ஒரு நடைபயணத்தை ஆரம்பிக்க வேண்டியது தானே அப்படின்போது அவங்க அந்த சம்மந்தப்பட்ட கேள்விக்காக இதுக்கே இவ்வளோ கூட்டம் இருந்தாங்கன்னா அதுக்கு எப்பேற்பட்ட கூட்டம் வரும்னா, அப்போ உங்கள் தொண்டர்களையும் உங்கள் ரசிகர்களையும் வச்சு தான் நீங்கள் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிக்கணும், அதை பண்ணியிருக்கணும். நீங்கள் மக்களோட மக்கள்னா நீங்கள் சொன்ன மாதிரி இதோட முடிச்சிருவாருன்னு பார்த்தா அதை தாண்டி வந்து உங்கள் அப்பா அம்மாவே நீங்கள் பக்கத்தில் வச்சில்ல, அவங்களே தள்ளி வச்சுருக்கீங்க, உங்கள் ஒய்ஃபு பசங்கள்லாம் கூட உங்கள் கூட இல்லை அப்படின்னு. ஏன் அதுக்கு நெப்போலியன் இந்த அளவுக்கு பேசினாரு? ஏன்னா அவரும் ஒரு அது நீங்கள் பழைய பேட்டி ஒன்று பார்த்தீங்கன்னா 2001 வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அவரை நின்ன பொழுது ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருப்பாரு. நான் வந்து சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்தவன் இல்லை, அரசியல்லேருந்து நான் சினிமாவுக்கு வந்தவன் அப்படின்னு வர. அப்படின்னா KN நேருவோடைய உறவினர் அவரோட PA-வாக இருந்தவர். அதை தான் அவர் சொல்லியிருப்பார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த நடிகன்ற இதுல பேசல, நான் வந்து அரசியல்லேருந்து சினிமாவுக்கு வந்தவன் அப்படின்ற ஒரு தோரணையில் தான் பேசியிருக்காரு. அதை தாண்டி விமர்சனங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அமெரிக்காவில் உட்காந்து தமிழக அரசியல் பற்றி பேசுறீங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அப்போ அந்த சமயத்தில் எங்கிட்டே இருக்குது பேப்பர் கட்டிங் இருக்குது. 2001 வந்து நான் இனிமேல் வந்து இங்கே ஒரு முழு நேர அரசியல் நான் செய்வேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு வருது. இப்போ அதை தான் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் விமர்சனமாக இருக்குது. நீங்கள் அமெரிக்காவில் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இங்கே அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஏன் விஜய் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு. நீங்கள் அவருடைய அந்த பயணத்தை, கரூர் சம்பவத்தை இது வரைக்கும் நெப்போலியன் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு முன்னாள் அரசியல்வாதி, ஒரு நடிகர்ன்ற பாயில. பட் பர்சனலாக ஏன் உங்கள் அப்பா அம்மாவை வச்சு இல்லை, நீங்கள் உங்கள் மனைவி பையன்லாம் வந்து எங்கே போயிட்டாங்க அப்படின்ற கேள்வி வந்து அது இன்னும் உறுதி செய்யப்படாத ஒரு விஷயம். விஜயோடைய மனைவி பிள்ளைகள்லாம் அவங்கள விட்டு பிரிஞ்சுட்டாங்களா, வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்களா, இல்லை 2 பேருக்கும் முரண்பாடு ஏற்பட்டு போதா, இது வெறும் வியூகம் தான். இதை வந்து ஒரு விஷயமா பேசுறது வந்து ஒருவேளை இல்லைன்னு வந்து பேட்டி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? எப்படின்னு வந்து இல்லை நாங்கள் வந்து இதுவாக இருக்கோம், சம்மர் வெக்கேஷனுக்காக போயிருந்தோம், இல்லைன்னா எங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் லண்டனுக்கு, என் பசங்க படிக்கிறதுக்காக கூட இருந்தேன், நானும் என் கணவரும் நல்லா இதுவாக தான் இருக்கும், குழந்தைங்களாம் இணக்கமாக தான் இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன ஆகும்? அதனால் வந்து இதை வந்து பர்சனலாக பேச விட. இதை தாண்டி சில வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு சம்பவத்தை இன்னும் நெப்போலியன் மறக்காமல் இருக்கிறாருன்னு எனக்கு தோணுது. அது வந்து நமக்கு எல்லாருக்கும் இருக்கும் இல்லைங்களா? சில நேரங்களில் வந்து எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு குரோதம் இருக்கு, ஒரு பழி வாங்குற ஒரு கோபம் இருக்கு. சில பேர் வந்து யானை மாதிரி உள்ளே வச்சிருப்பாங்க, சில பேர் வந்து தூக்கி போட்டு போயிருப்பாங்க. போக்கிரி பட விவகாரம் உங்களாம் கூட தெரியும். ஆமா, சும்மா அப்படி லைட்டா சொல்லணும்னா கூட சொல்லிட்டு போற எல்லாருக்குமே தெரியும். போக்கிரி படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு. நெப்போலியனும் விஜயும் சார்ந்த ஒரு காட்சி, 2 பேருக்கும் காம்பினேஷன் வந்து இதுவாகுது. அப்போ நெப்போலியனை பார்க்கறதுக்கு அவருடைய அமெரிக்க நண்பர்கள், தொழிலதிபர்கள் வந்திருக்காங்க. நெப்போலியனை பார்க்கறதுக்காக வரல, விஜய் கூட போட்டோ எடுக்கிறதுக்காக வந்து. ஏன்னா விஜய் ஒரு பெரிய மாஸ்ல இருக்காப்ல, அதுக்குன்னா வாங்க ரைட்டு, நம்ம தம்பி தானே, நம்ம நடிச்சு தானே இருக்கிறன்ட்டு அங்க இருந்த கேரவன்ல போய் நெப்போலியன் போய் அந்த நண்பர்களை கூட்டும் போது எப்பவுமே பெரிய நடிகர்களுக்கு வெளியே ஒரு ஆளை, ஒரு உதவியாளர் மாதிரி ஒருத்தர், ஏன்னா டக்குன்னு யாரும் உள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக போட்டு வச்சிருப்பாங்க. இவர் போய் திறக்க போனோன்னே அவன் கையை பிடிச்சிட்டான், நெப்போலியன் கையை பிடிச்சிட்டான். சார் இவடியா நான் போய் இவரை போகக்கூடாது சார், நீங்கள் என்ன கேட்டுன்னு தான் போகணும்னு 2 பேருக்கும் வாக்கு. அதாவது உள்ள விஜய்க்கு அது சத்தம் கேட்குது. வெளியே வந்தவொடனே நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நெப்போலியனை கோவத்தில் திட்டிடுறாரு, உங்களுக்கு அறிவு இல்லையா, உங்களுக்கு மேனஸ் இல்லையா, இப்படிதான் நடந்துப்பீங்களான்னு. நெப்போலியன் என்ன ஆயிடுது, தன்னுடைய நண்பர்கள் அமெரிக்காவிலேருந்து இதுக்காக வந்தவங்க போட்டோ எடுக்கிறதுக்காக
எல்லாம் ஒரு பிக் ஷாட்டு, தான் வந்து 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறோம் அப்படின்னும் போது ஒரு அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, விஜய் அவரும் நடிக்கிறோம் ஒரு நட்பான ஆளா இருப்பாங்கன்னு அவங்க எதிர்க்கே கண்ணாமண்ணா திட்டிட்டு இவருக்கு பயங்கர இதுவாகி போயிது. அதன் பிறகு அது சில பேட்டிகள்லாம் சொல்லியிருந்தார், பெரியதாக சொல்லணும்னாலும் வந்து சில பேட்டிகள் அது மாதிரி நடந்தது உண்மை, என்னை அவமானப்படுத்திட்டார். அதெல்லாம் அதுக்கப்புறம் விஜயின் கூட நடிக்கிற வாய்ப்பெல்லாம் தவிர்த்துட்டார், நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் கமலுக்கு ரொம்ப இணக்கமானார். வந்து தசாவதாரம் மாதிரியான படங்கள்ல வந்து நெப்போலியன் தான் அந்த கேரக்டருக்கு வேணும், ராஜராஜ சோழன் அவன் வேணும் அப்படின்ட்டு கமலே முடிவு பண்ணி இது பண்ணது. அது இன்னும் அவர் மனசுக்குள்ள தகலா இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சேர்த்து தான் நீங்க கொட்டியிருக்காரு. நாளைக்கு 17ஆம் தேதியே தவேக தலைவர் விஜய் வந்து கரூர் போவதாக இருந்ததா ஒரு நியூஸ் பரவிட்டு இருந்துச்சு. பட் அது போகல, அவங்க வந்து இன்னும் பெர்மிஷன் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லி அது முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து வந்து அடுத்த வாரங்களில் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து கண்டிப்பாக சென்று பார்ப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பட் கேம்பெயினுக்கு வேற ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வந்தது சார். என்ன பண்றாங்கன்னு ஏதாவது தெரியுமா சார்? கண்டிப்பா கரூருக்கு போய் ஆகணும். அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கு ஒரு அனுமதி கேட்டதாக ஒரு தகவல், இல்ல தீபாவளி டைம் முடியட்டும் அப்படின்னு ஒரு 2 விதமா இன்னும் உறுதி செய்யப்படாத ஒரு தகவல். இதுக்கிடையில வந்து கரூர் மக்களுக்கு அந்த பாதிக்கப்பட்டவர்கள் உதவி செய்யறதுக்காக புஷியானந்த் தலைமையில ஒரு 10 பேர் மாவட்ட செயலாளர்கள் கொண்ட குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. இதுக்கிடையில நிலைவேந்தல் கூட்டம் அங்கே போய் நடத்தலாமா அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. எதுக்கு நீங்க வந்து கோர்ட்டுல மூலியமா பர்மிஷன் வாங்கணும்னு விஜய் முடிவு செஞ்சு, எதுவாக இருந்தாலும் சட்டப்படி நம்ம இது பண்ணுவோம். அது ஒரு துளி கூட வந்து நீங்க சட்டத்தை வந்து எதிர்க்கிற மாதிரியோ அல்லது அதை வந்து பிரேக் பண்ற மாதிரியோ எதையும் நீங்க பண்ணக்கூடாது. என்ன வந்தாலும் அந்த பர்மிஷன் வாங்கி பண்ணுங்க. அவங்க கொடுக்கலன்னா அதை பத்தி நீங்க இது பண்ணாதீங்க, அதுக்கு நீங்க வந்து மல்லு கட்டி நிக்காதீங்கன்னு விஜய் சொன்னது. இந்த சாஃப்ட் அரசியல் ரொம்ப ஆரம்பத்துல இருந்தே பண்ணிட்டு வராரு. இதுக்கிட்ட நீங்க சொன்ன மாதிரி வந்து அந்த பிரச்சார பயணத்துக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைச்சது. இப்ப இதுக்கு போகல அப்படின்னா இதை முடக்கினதா ஆயிடும், இல்லைன்னா வந்து இவர் பயந்துட்டாருன்னு ஒரு விஷயமா வந்துடும். அப்படின்னால அதை தொடரணும் முடிவு பண்ணியாச்சு. அதுக்கும் சுப்ரீம் கோர்ட்ல அவங்க அனுமதி கேட்டுள்ளதாக ஒரு தகவல் வந்து, அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி வந்து இப்போ ஃபிளைட் உள்ள இப்போ என்னன்னா இப்போ கரூருக்கும் நாமக்கலுக்கும் வந்தது திருச்சியில இருந்து வந்து ஃபிளைட்ல வந்து இறங்கி வந்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனை. சம்பந்தப்பட்ட ஊருக்கு நீங்க ஹெலிகாப்டர்ல போய் இறங்கிட்டீங்கன்னா ஏன் வந்து நீங்க ரோட்ல வரும்போது தானே இவ்வளவு பேர் உங்களை துரத்தின்னு வராங்க, வண்டியில வந்து சக்கரத்துல இடிக்கிறீங்க, அது பேசு பொருளா மாறுது, அப்புறம் இவ்வளவு கூட்டம் சேருது, வழி நெடுக்க இவ்வளவு ஊர்களில் சின்ன சின்ன கிராமங்கள்ல உங்களுக்கு வந்து வழியை மறிக்கிறாங்க. இந்த வருது நீங்க சம்பந்தப்பட்ட இவங்க தான் மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா, அவங்க தான் அப்படிதான் ஹெலிகாப்டர் அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு அதுக்கான ஆலோசனையில் இருக்கிறதாக ஒரு தகவல். ஒரு ரோடு வழியா வரும்போதே பயங்கரமான கூட்டம், இவர் வந்து ஸ்ட்ரைட்டா போய் ஹெலிகாப்டர்ல இறங்குறாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இது வரைக்கும் சேர்ந்த இந்த ரோட்ல பார்த்துட்டு போயிடலாம்னு நினைச்சவங்களும் இங்க வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல சார்? இன்னும் பெரிய கூட்டம் சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள். நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட் தான் சைமன். வந்து ஏன்னா இன்னும் அதிகப்படியான கூட்டம் வரும். இன்னும் இந்த சம்பவத்திற்கு பிறகு இன்னும் விஜய்க்கு வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு மாசத்துக்கு இன்னும் வந்து கூட்டம் எக்கச்சக்கமா வரும். அது எப்படி கையாள்வது? இப்போ வந்து ஒரு வழிமுறை ஒன்று கொடுக்கணும், நெறிமுறைகள்லாம் ஒன்று தமிழக அரசோ அல்லது கோர்ட்டோ இப்படியெல்லாம் ஒரு தலைவர் வராரு, இப்படி ஒரு பிரச்சாரத்துக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த இடத்த ஒதுக்கணும், எவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுக்கணும், அது ஒரு கிரவுண்டா இருக்கணுமா, அங்க எவ்வளவு பேருக்கு கெப்பாசிட்டி இருக்குது, அதுக்கான கழிவறை இருக்குதா, பக்கத்துல வந்து ரயில்வே ட்ராக் இருக்கா, ஆறு இருக்கா, இந்த மாதிரியான மூடப்படாத சாக்கடைகள் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு சதுர அடிக்கு எவ்வளவு பேர் நிக்க முடியும், இதெல்லாம் கண்டிப்பா இதுவாகும். நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை அப்படி வந்தாலும் கூட்டம் வந்துதான் தீரும். அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படின்ற ஒரு விஷயம், அந்த கூட்டம் சேராமல் இருக்கிறது எப்படின்னு ஒரு பெரும் சவால். அதுக்கு வந்து தவேகாவுக்கும் சவால், அரசுக்கும் சவால் தான். அது புஷி ஆனந்த் அவர்கள் வந்து 16 நாள் கழிச்சு நேற்று வந்து அவரை வீடியோ எல்லாம் பார்த்தோம், ஃபுல்லாக தாடி வச்சுக்கிட்டு அவர் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருந்தார். பட் அவரோட ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து போட்டு இனிமே சிங்கப்பாதை அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய ட்வீட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவர் வந்து 16 நாள் வெளியவே வராம இப்ப வந்து இந்த இதுக்காக வெளியே வந்திருக்காரு. இதையும் அவங்க வந்து ஒரு பாசிட்டிவாவோ இல்ல அரசியலாவோ பாக்குறது எப்படி சார் இருக்கு? அது பாசிட்டிவா அரசியலை பாக்குறதை தாண்டி அவர் தான் ஒரு பொதுச் செயலாளர். அவர் கூட நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டு கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவரை கூட இன்னும் தேடுதல் வேட்டெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அப்புறம் சந்தன கடத்தல் வீரபங்க காட்டுல இருக்காரா, நடு கடல்ல இருக்காரா அப்படின்லாம் இதுவானது. நீங்க சொன்ன மாதிரி தாடிகிடி எல்லாம் வந்து ஒரு சோகமான, யாருக்கும் அது இருக்குது, நம்ம விமர்சனம் பண்ணிட்டு போயிடுவோம். அதை தாண்டி ஒரு முக்கிய பொறுப்புல இருந்த ஒரு நபர் வந்து விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு மிக காரணமாக இருந்தவர் புஷி ஆனந்த். அப்படி இருக்கும்போது அழுத்தம் இருக்கதான் செய்யும். மறுபடியும் நம்ம ஒரு களப்பணியாற்றுவோம். ஏன்னா வந்த விமர்சனங்கள் என்னன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் ஓடி போயிட்டாங்க, ஆளாளுக்கு ஒரு மூலையில போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆதவ அர்ஜுனா உத்தரகாண்ட்லயோ அல்லது வந்து உத்தரப்பிரதேச டெல்லியிலேயோ போய் எங்க பதுங்கிட்டாரு,
இவர் இங்க போயிட்டாரு, அவர் அங்க போயிட்டாரு விமர்சனம் வந்த பிறகு, இந்த கோர்ட் ஆர்டருக்கு பிறகு எல்லாரும் வந்தாங்க அப்படின்னா, இதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணியிருந்தோம், நாங்க உச்சநீதிமன்றத்தை தான் நாடினோம், அதனுடைய அறிவிப்பு, அதனுடைய தீர்ப்பு வந்த பிறகு நாங்க வந்துட்டோம் அப்படின்னு பழையபடியே அவங்க இயங்க ஆரம்பிச்சலான்ற ஒரு உற்சாகம் வந்துருச்சு. இதன் பிறகுதான் தாவேக்கா சார்ந்தவர்கள் மிக ஜாக்கிரதையாக அரசியல் களத்தில் பணியாற்ற வேண்டும் என்பது பொதுவான கருத்து. ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.